ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை புளிப்பு கறி தாங்க பார்க்க போறோம். அது சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும், இட்லி தோசை சாப்பாடோடலாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை புளிப்பு கறியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முட்டை புளிப்பு கறி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்து பொடி பண்ணிக்க போறேங்க. அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம், 5-6 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசம் வரணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா வாசம் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப நம்ம மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நான் இன்னைக்கு ஒரு 6 முட்டைய வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இதை அப்படியே லைட்டா கீரல் போட்டுட்டு ஆயில்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையிலையும் கீரல் போட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஆயில்லயே முட்டைய நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். லைட்டா முட்டையோட நேரம் லைட்டா மாறி வரும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கலாம். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துட்டேன். முட்டை இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். இப்ப நான் வறுத்த எல்லா முட்டையையும் வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே ஆயில்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேருக்கு சரியா இருக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். எக்ஸ்ட்ராவா நான் ஆயில் எதுவும் சேர்க்கல. நீங்க தேவைப்பட்ட ஆயிலோ நெய்யோ வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும். இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்ப பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷா மசாலா பவுடர் அரைச்சு சேர்க்கறனால நல்ல வாசமாவும் ஃபிளேவர்ஃபுல்லாவும் இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம மசாலா பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்ப இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், காரம் இருக்காது. இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம மசாலா பவுடர் அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்துக்கலாங்க. புளி சேர்க்கறனால ரொம்ப புளிப்பா இருக்கும்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப புளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்மளோட கறி நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டைய சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் மூடி வச்சிடலாங்க. நம்ம மசாலா எல்லாம் முட்டைக்குள்ள இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க, ஒரு 3 நிமிஷம் போலவே நான் மூடி வச்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியான முட்டை புளிப்பு கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆயில் செப்பரேட் ஆயிருக்கு. செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான முட்டை புளிப்பு கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இதை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும், இட்லி தோசை சாப்பாடோட வச்சு சாப்பிடவும் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். நீங்க புலாவ் வெரைட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணும் போதும் இதை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ஜீரா ரைஸ், கீ ரைஸோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம சூப்பரா இருக்குங்க. வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த டேஸ்டியான முட்டை புளிப்பு கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.